ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்டான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸை மட்டும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு காலையில ஒரு 5:30க்கு மேல ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நேத்து காலைக்கு அப்புறமே, அதாவது ஒரு 10-11 மணிக்கு மேலேயே வந்து இன்னைக்கு 31ஆம் தேதிக்கான விடிய காலையில இருக்க டோக்கன்ஸ் வந்து கொடுத்தாங்க. நேற்று ஈவினிங் ஒரு 6:15 6:30 மணி வரைக்குமே வந்து விடிய காலையில இருக்கக்கூடிய ஸ்லாட் வந்து அவைலபிள் இருந்துச்சு. காலையில ஸ்லாட் டைம் நீங்க டோக்கன் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு 1ல இருந்து 1.5 மணி நேரம், மேக்ஸிமம் 2 மணி நேரத்துக்குள்ள குடோன்ல இல்லாம டைரக்டா போய் தர்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம். திருமலையில பக்தர்களோட கூட்டம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. நேற்று டைரக்டா போகக்கூடிய சர்வதர்ஷனோட டைம் வந்து பாத்தீங்கன்னா டிடிடி அப்டேட் பண்ணிருக்காங்க. வெறும் 8 மணி நேரம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 2 கம்பார்ட்மெண்ட் தான் ஃபில் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி டிடிடி லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பக்தர்களோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் தர்ஷன்ல போறது குறைஞ்சிருச்சு. நார்மலா தான் இருக்கு. இப்போ நீங்க டைரக்டா வந்து டோக்கன் வாங்காம போய் தர்ஷன்ல ஜாயின் பண்றீங்கன்னா ஒரு 8ல இருந்து ஒரு 10 மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு 15 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாமி வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஈவினிங் டைம்ல ஜாயின் பண்றீங்கன்னா விடிய காலையில தரிசனம் பார்த்துட்டு வெளியில வந்துடலாங்க. ஸோ ரொம்ப க்ரௌட் வந்து குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி நேற்று கீழ் திருப்பதியில ரூம்ஸ் புக்கிங் ஓபன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து சொன்ன விஷயம் வந்து எரர் வந்துச்சுங்க. ஸோ புக்கிங் டைம்ல வந்து ஆல்ரெடி இவர் வந்து புக் பண்ணியிருக்காரு அப்படின்ற எரரே ரொம்ப காட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நேற்று சர்வர் கொஞ்சம் அப்படிதான் எரராக இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் அவைலபிள் இருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. அந்த எரர் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு ஆஃப்டர் ட்ரை பண்ண நிறைய பேருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு ஆஃப்லைன்ல டோக்கன் வந்து இப்போ அவைலபிள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல உங்களுக்கு எந்த அப்டேட்டுமே இல்லை, 0ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுல வந்து கரெக்டா அப்டேஷன் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. ஆனா வந்து ஆஃப்லைன் டோக்கன் வந்து ஒரு 10:30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. ஸோ ஒரு 10:30 10:45 ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா நைட் இருக்கக்கூடிய 10 மணி 11 மணிக்கான ஸ்லாட்டோட டிக்கெட்ஸ் வந்து ஆஃப்லைன் கவுண்டர்ல அவைலபிள் இருக்கு. நீங்க போனீங்க அப்படின்னா நைட்டுக்கான ஸ்லாட் வந்து வாங்கிக்கலாம். ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். கீழ் திருப்பதியில 3 இடங்கள்ல கொடுத்துட்டு இருக்காங்க. மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லயே நீங்க வந்து ஆஃப்லைன் டோக்கன் வாங்கிக்கலாம். ட்ரெயின்ல போறவங்களுக்கு கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் அங்க நீங்க ஈஸியா வாங்கிக்கலாம். நீங்க 2 வீலர் கார்ல போறீங்க அப்படின்னா அலிப்பிரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், ஸோ அந்த இடங்கள்ல போய் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி நம்ம அதோட கூகுள் மேப்பும் நம்ம வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியலன்னா செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திருமலையில நீங்க டைரக்டா போயிட்டு ரூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒன்று வந்து சிஆர் ஆஃபீஸ்ல போய் நீங்க வந்து மெயின் ஆஃபீஸ் அதுதான், அங்க புக் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி மெட்டு வழியா நடந்து போறவங்களுக்கு எம்பிசி கவுண்டர்னு ஒரு கவுண்டர் இருக்கு முடிகிற இடத்துல, அங்கேயே நீங்க புக் பண்ணிக்கலாம். அலிப்பிரி வழியா நடந்து போறவங்களுக்கு வந்து ஜிஎன்சி டோல்கேட் இருக்கக்கூடிய அந்த சப் ஆஃபீஸ்லயும் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கூகுள் மேப்பா வந்து கொடுத்துருக்கோம். நம்மளோட டெலிகிராம் லிங்க்ல தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணுங்க. வேணும்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல கூட ஷேர் பண்றேன். ஸோ கண்டிப்பா கேளுங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாசத்துல பேலன்ஸ் இருக்கக்கூடிய டேஸ்க்கும் அதே மாதிரி மார்ச் மாசத்துக்கான டிக்கெட் வந்து எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டோம். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. நம்ம டிடிடியோட கஸ்டமர் கேர் கேட்டதுக்கு எங்களுக்கு வந்து இது வரைக்கும் அதை பத்தி எந்த அப்டேட்டும் வரல அப்படின்றத தான் அவங்க பதிலா வந்து சொன்னாங்க. ஸோ ஓப்பன் ஆகும், பட் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பிப்ரவரி ஒரு 10 தேதிக்குள்ள மேபி ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ரிலேட்டடா எந்த அப்டேட் கிடைச்சாலும் நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இப்போதைக்கு அது ரிலேட்டடா எந்த அப்டேட்டும் இல்லை. ஆனா ஓப்பன் ஆகும். இப்போ பாலாலயம் அப்படின்றது வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. தங்கமுலாம் பூசுற பணி வந்து தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்றனால அந்த டேஸ்ல இருக்கக்கூடிய டிக்கெட்ஸ் வந்து கண்டிப்பா ஓப்பன் பண்ணுவாங்க. அது சீனியர் சிட்டிசன் ஆகட்டும், 300 ஆகட்டும், 500 ஆகட்டும், எல்லாம் ஓப்பன் ஆகும். எல்லாமே பிப்ரவரி மாசம் நாளைக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ எந்த அப்டேட் இருந்தாலும் டிடிடி வந்து திருப்பதி பாலாஜி .ap.gov.in அப்படின்ற வெப்சைட்ல தான் வந்து நோட்டிபிகேஷனா கொடுப்பாங்க. வந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். பிப்ரவரி மாசம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சது. லோக்கல் டெம்பிள்ஸோட சேவாவும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல தேவைப்படுறவங்களும் கண்டிப்பா வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான தரிசனம் வந்து ரொம்பவே நார்மலா தான் இருக்கு. 300 500 அதே மாதிரி டைரக்டா போகக்கூடிய சர்வ தரிசனமும் வந்து நார்மலா தான் இருக்கு. ஸோ மேபி இந்த வாரம் நீங்க நாளைக்கு நாளான்றைக்கு மாதிரி போற பிளான் பண்ணிருந்தீங்கனாலும் தாராளமா போங்க. ஆஃப்லைன் டோக்கனுமே வந்து க்ரௌட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரீயா இருக்கும். குழந்தைங்களை கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு வயசுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து சுபதம் என்ட்ரி வழியா போகக்கூடிய குழந்தைகளுக்கான தரிசனத்துல போகலாம். இது காலையில இருந்து நீங்க குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து டிஸ்சார்ஜ் சம்மரி இது ரெண்டுமே அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று கொடுத்து பேரண்ட்ஸோட ஐடி ப்ரூஃப் கொடுத்து நீங்க தாராளமா வந்து இந்த தர்ஷன் வந்து பார்க்கலாம். பிப்ரவரி மாசத்துக்கான 1ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டிக்கெட்டுமே வந்து ஓப்பன் ஆயிருச்சு. வேற ஏதாவது பாசிபிள் இருக்கா அந்த டேஸ்ல அப்படின்னா டைரக்டா போயிட்டு நீங்க ஆஃப்லைன் கவுண்டர்ல டோக்கன் வாங்கிட்டு தர்ஷனம் பார்க்கலாம்.
இல்லனா ஃப்ரீ தர்ஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா ஏபிஎஸ்ஆர்டிசியோ இல்லனா தமிழ்நாடு டூரிசம் வழியா போறீங்க அப்படின்னா அந்த டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிளா இருக்கும். மத்தபடி டிடிடி இஷ்யூ பண்ணக்கூடிய எல்லா டிக்கெட்ஸுமே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுதாங்க இன்னைக்கு அப்டேட். பெருசா எந்த அப்டேட்டும் வரல. ஸோ தர்ஷன் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. ஆஃப்லைன்ல கவுண்டர்ஸ்ல உங்களுக்கு டோக்கன்ஸும் அவைலபிள் இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. தரிசனம் போறவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ நம்ம சேனல்ல ஷேர் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்க கமெண்ட்ஸ்லயே ஷேர் பண்ணலாம். இல்ல நமக்குன்னு இருக்கக்கூடிய டெலிகிராம் வழியாவும் நீங்க ஷேர் பண்ணலாம். அடுத்து போறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னொரு லேட்டஸ்டான யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.